வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். எண்ணிலடங்கா நினைவுகளுடன் தாயகம் திரும்புகிறேன். தொழில் முதலீட்டை ஈர்ப்பதற்காக ஜெர்மனி மற்றும் பிரிட்டனுக்கு சென்ற முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பதிவு. விஜய் அரசியலில் மிகப்பெரிய உந்து சக்தியாக இருப்பார். மதிமுக முதன்மை செயலாளர் துரை வைகோ கருத்து. தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி வைப்பது குறித்து ஜனவரி 9ஆம் தேதி பொதுக்கூட்டத்தில் அறிவிப்போம். தேமுதிக இளைஞரணி செயலாளர் விஜய பிரபாகரன் விளக்கம். செங்கோட்டையில் நீக்கப்பட்ட நிலையில் ராஜினாமா கடிதங்களை வழங்கிய அதிமுக நிர்வாகிகள். முன்னாள் எம்பி சத்யபாமாவின் பதவியை பறித்து எடப்பாடி பழனிசாமி உத்தரவு. தமிழகத்தில் ஒரு சில மாவட்டங்களில் செப்டம்பர் 8ஆம் தேதி கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். எண்ணிலடங்கா நினைவுகளுடன் தாயகம் திரும்புகிறேன் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொழில் முதலீட்டை ஈர்ப்பதற்காக ஜெர்மனி மற்றும் பிரிட்டனுக்கு சென்றிருந்தார். அங்கு வெவ்வேறு தொழில் நிறுவன நிர்வாகிகள், புலம்பெயர்ந்த தமிழர்கள், அந்தந்த நாடுகளைச் சேர்ந்த அதிகாரிகள் ஆகியோரை சந்தித்து பேசினார். இதனிடையே பயண முடிவில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில், ஜெர்மனியில் தமிழர்கள் அளித்த உற்சாக வரவேற்புடன் தொடங்கிய பயணம் லண்டன் மாநகரில் அவர்கள் வாழ்த்தி வழியனுப்ப நிறைவுறுகிறது என குறிப்பிட்டுள்ளார். அளவில்லா அன்பு பொழிந்த உள்ளங்களின் எண்ணிலடங்கா நினைவுகளுடன் தாயகம் திரும்புகிறேன் எனவும், இத்தனை நாளும் தங்கள் சகோதரனாய் என்னை கவனித்துக் கொண்ட புலம்பெயர் தமிழர்களுக்கு என் அன்பை நன்றியாய் நவல்கிறேன் எனவும் பதிவிட்டுள்ளார். விஜய் அரசியலில் மிகப்பெரிய உந்து சக்தியாக இருப்பார் என மதிமுக முதன்மை செயலாளர் துரை வைகோ தெரிவித்துள்ளார். திண்டுக்கல்லில் மதிமுக முதன்மை செயலாளரும் திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினருமான துரை வைகோ செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அதிமுகவை பின்னால் இருந்து பாஜக இயக்குகிறது என்று குற்றச்சாட்டு இருக்கிறது. ஆனால் கடந்த காலங்களில் தமிழ்நாடு மட்டுமல்லாமல் இந்தியா முழுவதும் கூட்டணியில் பிளவுகள் ஏற்படுத்தி இருக்கிறார்கள். அந்த சந்தேகத்தின் அடிப்படையில் அதிமுக பிரச்சனையில் பாஜக இருக்குமா என்ற சந்தேகம் எழுகிறது என தெரிவித்தார். அதாவது இந்த அதிமுக இயக்கத்தில் நீங்க அண்ணன் செங்கோட்டையனுடைய பதவி இறக்கம் அந்த நீக்கம் பொறுத்த வரைக்கும் அது நீங்க பாஜக பின்னாலிருந்து இயக்குதுன்னு சொல்லி உங்களுடைய குற்றச்செலவருடைய குற்றச்சாட்டு இருக்கு. அது பொறுத்த வரைக்கும் என்னோட இது என்னன்னா, இன்னொரு இயக்கத்துல நடக்கிற சில பிரச்சனைகள் பொறுத்த வரைக்கும் தலையிடக்கூடாது. நான் மாத்திரம் கிடையாது, பிற இயக்கங்களும் தலையிடக்கூடாது. பாஜக அதுல இருக்கா இல்லைன்னு தெரியல. ஆனா கடந்த காலங்கள்ல நீங்க தமிழ்நாடு மாத்திரம் கிடையாது, இந்தியால பல மாநிலங்கள்ல அவங்க கூட்டணியில் இருக்கிற இயக்கங்கள்ல சில பிளவுகளை அவங்க ஏற்படுத்தியிருக்காங்க. அதன் சந்தேகத்தின் அடிப்படையில இப்போ அதிமுக பொறுத்த வரைக்கும் இந்த பிரச்சனைக்கு பாஜக காரணமாங்கிற ஒரு சந்தேகம் வருது. ஆனா அது உண்மையா பொய்யான்னு தெரியல. ஆனா சில மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் அந்த பாஜக பொறுத்த வரைக்கும் இது போன்ற முயற்சிகள் அவங்க ஈடுபட்டு இருக்காங்க. அது மறுக்கிறது கிடையாது. தமிழ்நாட்டில் விஜய்க்கு லட்சக்கணக்கான ரசிகர்கள் இருக்கின்றனர் எனவும், விஜய் அரசியலில் மிகப்பெரிய உந்து சக்தியாக இருப்பார் எனவும் தெரிவித்தார். மேலும் எம்ஜிஆர் போல் முதன்மையான இடத்தை அடைவார் என்பது அவரின் செயல்பாடுகள் பொறுத்தே அமையும் என கூறினார். அதாவது சகோதரர் விஜய்க்கு ஒரு லட்சக்கணக்கான ரசிகர்கள் இருக்கிறாங்க, அது மறுக்கிறது கிடையாது. தமிழ்நாடு இருக்கிற முன்னணி நட்சத்திரங்கள்ல ஒருத்தர். அவர் ஒரு அரசியலுக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு உந்துதல் சக்தியா இருக்கும். அதே நேரத்துல என்னன்னா, அவர் அந்த முதன்மையான இடத்தை அடைவாரு, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாதிரி அவர் அந்த முதன்மையான இடத்தை அடைவாருங்கிறது அவருடைய செயல்பாடுகள் வச்சுதான். ஆனா இப்போ உடனடியா அடுத்த தேர்தலே ஒரு தலைவர் புரட்சித் தலைவர் மாதிரி ஒரு அந்த இடத்தை அடைஞ்சிருவாருக்கு அது வாய்ப்பே கிடையாது. அவருக்கு ஒரு கணிசமான வாக்கு வங்கி இருக்கு. அதை பயன்படுத்திக்கிட்டு, அவருடைய ரசிகர் பட்டாளத்தை பயன்படுத்திக்கிட்டு அந்த உச்ச நிலைக்கு வர முடியாதுன்னு கிடையாது, வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் உடனடி அடுத்த வருஷத்துலயே ஒரு எலெக்ஷன் நின்று அவர் எம்ஜிஆர் மாதிரி ஆகுனா அது வாய்ப்பு கிடையாது. எந்த நோக்கத்திற்காக திமுக கூட்டணியில் இணைந்தோமோ அந்த நோக்கத்திற்காக தொடர்ந்து இருந்து வருகிறோம் என கூறிய துரை வைகோ, திமுக கூட்டணிக்கு தேமுதிக வருகை தந்தால் வரவேற்கிறோம் எனவும் தெரிவித்தார். 2026 பொறுத்த வரைக்கும் நாங்க கிட்டத்தட்ட 7 வருஷம் முடிஞ்சு 8வது வருஷம் திமுக தலைமையிலான கூட்டணியில தொடர்ந்துட்டு இருக்கோம். எந்த நோக்கத்துக்காண்டி இந்த கூட்டணியில சேர்ந்தோமோ அந்த நோக்கம் இன்னியும் தொடருங்கிறத நான் பல முறை சொல்லியிருக்கிறேன். நாங்க கண்டிப்பா இந்த கூட்டணியில நாங்க நீடிக்க விரும்புறோம். ஏங்க
அவங்க தேமுதிக வந்தா நாங்க சந்தோஷப்படும், கூட்டணி இனியும் வலுவாக தான் நினைப்போம் நாம. அதனால யார் வர்றதுனாலயோ இல்ல அது அதனால நாங்க எங்களோட இதா நாங்க நினைக்கல. நாங்க மேற்கொண்டு இயக்கங்கள் வந்துச்சுன்னா நாங்க சந்தோஷம். இனியும் நாங்க வெற்றி பெறுறது எளிது. இனியும் இந்த மாதிரி இயக்க தேமுதிக போன்ற இயக்கங்கள் வந்துச்சுன்னா இனியும் எளிதாகும். அதனுடைய தேர்தல் பொறுத்தவரைக்கும் வெற்றி இனியும் எளிதாகுங்கிறத நினைக்கிறோம். தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி வைப்பது குறித்து தேமுதிக பொதுக்கூட்டத்தில் அறிவிப்போம் என விஜய பிரபாகரன் தெரிவித்துள்ளார். மதுரையில் தேமுதிக இளைஞரணி செயலாளர் விஜய பிரபாகரன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது விஜயகாந்திற்கும் விஜய்க்கும் மிகப்பெரிய நட்பு உள்ளது, அதைதான் தமிழக வெற்றி கழக மாநாட்டில் விஜய் வெளிப்படுத்தியுள்ளார். விஜயை எங்களுக்கு பிடிக்கும், அவர் எங்களுக்கு எதிரி இல்லை, நாங்கள் மக்களுடன் தான் கூட்டணியில் உள்ளோம் என கூறினார். மேலும் தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி வைப்பது குறித்து ஜனவரி 9ஆம் தேதி நடைபெறவுள்ள தேமுதிக பொதுக்குழு கூட்டத்தில் அறிவிப்போம் என கூறிய அவர், தேமுதிக எந்த கட்சி கூட்டணிக்கு செல்கிறதோ அந்த கட்சிக்கு தான் வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கும் என நம்பிக்கை தெரிவித்தார். செங்கோட்டையன் கட்சியில் இருந்து நீக்கப்பட்ட நிலையில் ஏராளமான அதிமுக நிர்வாகிகள் தங்களது ராஜினாமா கடிதங்களை வழங்கினர். முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் கட்சியில் இருந்து நீக்கப்பட்ட நிலையில் அதிமுகவை சேர்ந்த ஆயிரக்கணக்கான நிர்வாகிகளும் தொண்டர்களும் தங்களது பதவிகளை ராஜினாமா செய்தனர். தொடர்ந்து செங்கோட்டையனின் வீட்டிற்கு சென்று கட்சி நிர்வாகிகளும் தொண்டர்களும் ஆதரவு தெரிவித்தனர். இந்நிலையில் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அதிமுக அலுவலகத்திற்கு வருகை தந்த அதிமுக நிர்வாகிகள் தங்களது ராஜினாமா கடிதங்களை முன்னாள் திருப்பூர் நாடாளுமன்ற உறுப்பினர் சத்யபாமாவிடம் வழங்கினர். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் இதய தெய்வம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், இதய தெய்வம் புரட்சித் தலைவர் அம்மாவுடைய தொண்டர்கள் அனைவரும் ஆயிரக்கணக்கான பேர் நேற்றும் இன்றும் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர் அனைவருக்கும் என் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த சத்யபாமா, நம்பியூர் பகுதியைச் சேர்ந்த பல்வேறு கட்சி பொறுப்புகள் மற்றும் பேரூராட்சி தலைவர்கள், நகர்மன்ற தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் தங்களது பதவிகளை ராஜினாமா செய்த நிலையில் கோபி மற்றும் புறநகர் மாவட்ட பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான நிர்வாகிகள் தங்களது ராஜினாமா கடிதங்களை வழங்கியதாக தெரிவித்தார். இந்நிலையில் முன்னாள் எம்பி சத்யபாமாவின் பதவியை பறித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார். அதிமுக தலைமை செயற்குழு பொறுப்பில் இருந்து முன்னாள் எம்பி சத்யபாமா நீக்கப்பட்டுள்ளார். மேலும் சத்யபாமாவின் ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட மகளிரணி செயலாளர் பதவியும் பறிக்கப்பட்டுள்ளது. நான் எதுக்கு தயார் இல்ல, நான் இனி இப்பதான் நடந்துட்டு இருக்குதுங்க. ஏன்னா நான் இல்ல, நான் பொறுப்புல இருக்கிறேன். இல்ல, நான் இப்ப பொறுப்புல இருக்கிறேன். நான் வாங்கிக்க முடியாதுங்க. நான் மத்தவங்க கிட்ட தான் நான் கொடுக்க முடியும் என்னோட கடிதத்தை. ஆமாங்க, ராஜினாமா பண்ண. தமிழகத்தில் ஒரு சில மாவட்டங்களில் செப்டம்பர் 8ஆம் தேதி கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தென்னிந்திய கடலோர பகுதிகளில் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக செப்டம்பர் 8ஆம் தேதி ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகை ஆகிய மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக கூறப்பட்டுள்ளது. வரும் 9ஆம் தேதி கோவை மாவட்ட மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, ராணிப்பேட்டை, வேலூர், திருவண்ணாமலை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களிலும் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இமாச்சல பிரதேசத்தில் பெய்த மழைக்கு பலியானோர் எண்ணிக்கை 366ஆக அதிகரித்துள்ளது. இமாச்சல பிரதேசத்தில் கடந்த 2 மாதங்களாக பருவமழை அதிக அளவில் பெய்து வருகிறது. இதனால் வெள்ளம், நிலச்சரிவு, மேக வெடிப்பு போன்றவை ஏற்பட்டு
மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக கால்நடைகள், வீடுகள் மற்றும் உட்கட்டமைப்புகளுக்கு பெரிய அளவிலான பாதிப்புகள் ஏற்பட்டன. மேலும் நீர் விநியோக திட்டங்கள், சாலைகள், மின்சார உட்கட்டமைப்புகள், பள்ளிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் கடந்த ஜூன் 20ஆம் தேதி முதல் செப்டம்பர் 6ஆம் தேதி வரை ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்த தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதன்படி இமாச்சல பிரதேசத்தில் ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் நிலச்சரிவால் 366 பேர் உயிரிழந்துள்ளனர். இதேபோல் 4006 கோடி ரூபாய் மதிப்பிலான அரசு சொத்துக்களும் 67 கோடி ரூபாய் மதிப்பிலான தனியார் சொத்துக்களும் பாதிக்கப்பட்டுள்ளன. 3390 வீடுகள், 40 குடிசைகளும் சேதமடைந்துள்ளன. 1464 கால்நடைகளும் 26,955 பண்ணை பறவைகளும் உயிரிழந்துள்ளன. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே மர சாமான்கள் தயாரிக்கும் கடையில் ஏற்பட்ட தீ விபத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து நாசமானது. வாணியம்பாடி பெருமாள்பேட்டை பகுதியில் கணவாய்ப்புதூர் பகுதியைச் சேர்ந்த சம்பத் மர சாமான்கள் மற்றும் பர்னிச்சர் செய்யும் கடை நடத்தி வருகிறார். இந்நிலையில் கடையில் அதிகாலை நேரத்தில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. இது குறித்து அளித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த வாணியம்பாடி மற்றும் ஆம்பூர் தீயணைப்பு துறையினர் நீண்ட நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இருப்பினும் கடையில் வைக்கப்பட்டிருந்த பர்னிச்சர் பொருட்கள், சோஃபாக்கள், தேக்கு மரங்கள், மரச்சாமான்கள் செய்யும் இயந்திரங்கள் உட்பட சுமார் 50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் முற்றிலும் எரிந்து நாசமானது. இந்த தீ விபத்திற்கு மர்ம நபர்கள் காரணமா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என நகர காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். புதுக்கோட்டை மாநகராட்சிக்குட்பட்ட மேல 2ஆம் வீதியில் ஸ்ரீ சக்தி விநாயகர் ஆலய கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. அப்போது மத நல்லிணக்கத்திற்கு எடுத்துக்காட்டாக பிள்ளையார் சிலை அமைந்திருக்கும் இடத்திற்கு மேல் முருகன் புகைப்படம், மசூதி புகைப்படம், சாய்பாபா, இயேசு, மாதா உள்ளிட்ட புகைப்படங்களை வைத்து கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது. இந்த கும்பாபிஷேக விழாவில் முன்னாள் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் அப்துல்லா, புதுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் மருத்துவர் முத்துராஜா மற்றும் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் திருவிளையாட்டத்தில் நலம் காக்கும் ஸ்டாலின் திட்ட மருத்துவ முகாம் நடைபெற்றது. இந்த முகாமை மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்த் தொடங்கி வைத்து கர்ப்பிணி தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்து பெட்டகங்களை வழங்கினார். இம்முகாமில் அனைத்து மருத்துவ சேவைகள் மற்றும் மருத்துவ ஆலோசனைகள் வழங்கப்பட்டது. மேலும் முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்ட அடையாள அட்டை, தூய்மை பணியாளர்களுக்கான அடையாள அட்டை, மாற்றுத்திறனாளிகளுக்கான அடையாள அட்டை போன்றவை பெறுவதற்கான வசதிகளும் ஏற்படுத்தப்பட்டிருந்தது. திருப்பத்தூர் மாவட்டம் ஜவ்வாதுமலை புதூர் நாடு பகுதியைச் சேர்ந்த பெருமாள் என்பவரது மகன் பிரவீன்குமார். இவர் பர்கூர் பகுதியில் உள்ள அரசு பள்ளியில் 8ஆம் வகுப்பு படித்து வரும் நிலையில் சரியாக படிக்காத காரணத்தால் பெற்றோர் திட்டியதாக கூறப்படுகிறது. இதனால் மனமுடைந்த மாணவன் வீட்டில் தூக்கிட்டு தற்கொலைக்கு முயன்றுள்ளார். இதனையடுத்து மாணவன் பிரவீன்குமாரை மீட்டு திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். இந்த சம்பவம் அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வேலூர் காவலர் ஆயுதப்படை மைதானத்தில் தடகள சங்கம் மற்றும் ரோட்டரி சங்கம் சார்பில் மாவட்ட அளவிலான தடகள போட்டிகள் நடைபெற்றது. இந்த போட்டியை ரோட்டரி ஆளுநர் ரமேஷ் ஒலிம்பிக் ஜோதியை ஏற்றி வைத்து துவக்கி வைத்தார். பல்வேறு பிரிவுகளில் நடைபெற்ற இப்போட்டியில் 800க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு அசத்தினர். திருப்பத்தூர் மாவட்டம் ஜாப்ராபாத் பகுதியைச் சேர்ந்தவர் இப்ரான் பாஷா. இவரது வீட்டில் வைத்து அவரது மாமா சித்திபா மற்றும் அதே பகுதியைச் சேர்ந்த ஷமீக், சனாகுல்லா, அக்பர் ஆகியோர் மது குடித்துள்ளனர். அப்போது அவர்களுக்குள் ஏற்பட்ட தகராறில் மூவரும் சேர்ந்து சித்திபாவை தாக்கியுள்ளனர். இதனை தடுக்க முயன்ற இப்ரான் பாஷாவை கத்தியால் குத்தியுள்ளனர். இது குறித்து தகவல் அறிந்து வந்த வாணியம்பாடி கிராமிய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவண்ணாமலை கிரிவல பாதையில் போலூரை சேர்ந்த சந்தோஷ் என்பவர் சாலையோர கடை வைத்துள்ளார். இவர் ஆவணி மாத பௌர்ணமிக்காக லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் வருவார்கள் என்பதால்
2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்களை விற்பனைக்காக வாங்கி வைத்துள்ளார். இந்நிலையில் கடையில் யாரும் இல்லாத நேரத்தில் மர்ம நபர்கள் தொழில் போட்டி காரணமாக தீ வைத்ததாக கூறப்படுகிறது. இதனால் 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்களும் முற்றிலும் எரிந்து நாசமானது. மயிலாடுதுறை கால்டெக்ஸ் பகுதியில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அந்த வழியாக வந்த சரக்கு வாகனத்தில் நடத்திய சோதனையில் குட்கா பொருட்கள் கடத்தி வந்தது தெரிய வந்தது. இதனையடுத்து குட்கா கடத்தலில் ஈடுபட்ட கர்நாடக மாநிலத்தைச் சேர்ந்த பிரதீப் மற்றும் உத்தரப்பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்த சிறுவனை கைது செய்த போலீசார் 740 கிலோ 740 கிலோ குட்கா பொருட்களை பறிமுதல் செய்தனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் உலக பிசியோதெரபி தினத்தை முன்னிட்டு இளைஞர்கள் மற்றும் இளம் பெண்கள் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்பதற்காக ஆரோக்கிய முதுமைக்கான விழிப்புணர்வு குறித்த மாரத்தான் போட்டி நடைபெற்றது. சுமார் 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு நடைபெற்ற மாரத்தான் போட்டியில் 150க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் மற்றும் இளம் பெண்கள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து முதல் 3 இடங்களை பிடித்தவர்களுக்கு கோப்பைகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. புதுக்கோட்டை மதிமுக சார்பில் செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது. புதுக்கோட்டையில் உள்ள தனியார் ஹோட்டலில் மதிமுக செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது. மாவட்ட கழக செயலாளர் SK களியமூர்த்தி தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் செப்டம்பர் 15 அண்ணா பிறந்தநாள் மாநாட்டிற்கு புதுக்கோட்டை மாவட்ட மதிமுக சார்பில் 3000க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொள்ள வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தொடர்ந்து புதுக்கோட்டை மாவட்ட அவைத் தலைவராக முன்னாள் அவைத்தலைவர் ஆரோக்கியசாமியின் மகன் தாமஸ் விக்டர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். பின்னர் புதுக்கோட்டை மதிமுகவில் புதிய இளம் உறுப்பினர்களாக முகமது ஜமீல், ஜாபர் சாதிக், ராஜீவ்காந்தி ஆகியோர் தங்களை இணைத்துக் கொண்டனர். மேலும் இறந்த மதிமுக நிர்வாகிகளுக்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. இந்த கூட்டத்தில் மதிமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டனர். பாகிஸ்தானில் பஜாவூர் மாவட்டத்தில் கிரிக்கெட் போட்டியின் போது வெடிகுண்டு வெடித்த சம்பவம் மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாகிஸ்தானின் பஜாவூர் மாவட்டத்தில் உள்ள கௌசர் கிரிக்கெட் மைதானத்தில் கிரிக்கெட் போட்டி நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அப்போது சக்தி வாய்ந்த குண்டு மைதானத்தில் வெடித்தது. இந்த விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார். மேலும் குழந்தைகள் உட்பட பலர் காயமடைந்தனர். காயமடைந்தவர்கள் உடனடியாக மீட்கப்பட்டு அருகில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். மேம்படுத்தப்பட்ட வெடிக்கும் சாதனம் மூலம் குண்டு வெடிப்பு நடத்தப்பட்டதை பஜாவூர் மாவட்ட காவல்துறை அதிகாரி உறுதிப்படுத்தியுள்ளார். தாக்குதலுக்கு இதுவரை எந்த அமைப்பும் பொறுப்பேற்கவில்லை என்றாலும் இந்த தாக்குதல் பயங்கரவாதிகளின் செயல்தான் என அங்கு உள்ள போலீசார் தெரிவித்துள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். எண்ணிலடங்கா நினைவுகளுடன் தாயகம் திரும்புகிறேன். தொழில் முதலீட்டை ஈர்ப்பதற்காக ஜெர்மனி மற்றும் பிரிட்டனுக்கு சென்ற முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பதிவு. விஜய் அரசியலில் மிகப்பெரிய உந்து சக்தியாக இருப்பார். மதிமுக முதன்மை செயலாளர் துரை வைகோ கருத்து. தமிழக வெற்றிக் கழகத்துடன் கூட்டணி வைப்பது குறித்து ஜனவரி 9ஆம் தேதி பொதுக்கூட்டத்தில் அறிவிப்போம். தேமுதிக இளைஞரணி செயலாளர் விஜய பிரபாகரன் விளக்கம். செங்கோட்டையின் நீக்கப்பட்ட நிலையில் ராஜினாமா கடிதங்களை வழங்கிய அதிமுக நிர்வாகிகள். முன்னாள் MP சத்யபாமாவின் பதவியை பறித்து எடப்பாடி பழனிசாமி உத்தரவு. தமிழகத்தில் ஒரு சில மாவட்டங்களில் செப்டம்பர் 8ஆம் தேதி கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் காலை 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.